ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஐமா. இது ஐஸ் விலாக். என்ன பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சமையல் வீடியோ தாங்க. அதாவது குச்சி அடுப்பில் சமைச்சேன். அதை சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து வச்சேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பனை மரத்து மட்டைங்க. நுங்கு மரத்தோட மட்டை. இது வந்து நம்ம பற்ற வச்சோம் அப்படி சொன்னால் சீக்கிரமாக பற்றிக்கும். ஸோ இது மேலே நம்ம சின்ன சின்ன குச்சி வச்சோன்னா அடுப்பு சீக்கிரமாக பற்றிக்கும். அதனால் நான் வந்து பனை மரத்து மட்டையை வச்சு விளக்குல வச்சு நான் பற்ற வச்சுட்டு இருந்தேன். ஸோ அம்மா திட்டினாங்க, "இல்லை இல்லை வேணாம்மா, நீ சிலிண்டர்லேயே வை, காற்று வந்து அலமோதும்" அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிதம்பரம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆறு, கடல் அந்த மாரி இருக்கிறதுனால காற்று வந்து செம்மையா அடிக்கும். ஸோ அந்த மாரி காற்று அலமோதும், "உள்ள சிலிண்டரில் வை" அப்படின்னு சொன்னாங்க. "இல்ல இல்லம்மா, நான் ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் இன்னைக்கு அடுப்பில தான் சமைப்பேன்" அப்படி சொல்லி உட்காந்துட்டேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அடுப்பை நல்லபடியா பத்த வச்சுட்டு, பயிறு போட்டிருந்தேன். பயிரில வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே போட்டு பயிறு வேக வச்சுட்டேன். அப்புறம் வந்து அம்மா காய்கறி எடுத்து வந்து வச்சுருந்தாங்க. காய்கறி தட்டை பார்த்தீங்கன்னாவே செம்மையா இருக்கும். சல்லடைங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சல்லடையில காய்கறி வச்சுருந்தாங்க. ஸோ கட் பண்ணலான்னு உட்காந்துட்டேன். நல்லபடியா அடுப்பு பயங்கரமா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அது பொங்கி பொங்கி ஊத்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னதால, அது கொஞ்சம் விறக மட்டும் வெளில இழுத்து வச்சிருந்தேன். இழுத்து வச்சுட்டு நம்ம காய்கறி கட் பண்ண உட்காந்துட்டோம். கட் பண்ணுறத பார்த்தா தெரியுமே. கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் 3 காயும் அம்மா எடுத்து வந்து வச்சுருந்தாங்க. சரி நான் என்ன பண்ணிட்டேன், "ரொம்ப வருஷம் ஆச்சும்மா, நான் கட் பண்ணுறேம்மா" அப்படின்னேன். "இல்லை வேணாம், நான் கட் பண்ணுறேன்" அப்படின்னு அம்மா சொன்னாங்க. "இல்லை இல்லை, நான் தான் கட் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு அருகாமனை எடுத்து வச்சு உட்காந்தாச்சு காய்கறி கட் பண்ண. அருகாமனை பார்த்தீங்கன்னா, கிராமத்து சைட்லலாம் காய் வெட்டுறதுக்கும் சரி, இல்லை கறி வெட்டுறதுக்கு, மீன் வெட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அருவாமனை தான் கிராமத்து சைடில் யூஸ் பண்ணுவாங்க. அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மலாம் அங்கே சென்னையில பார்த்தீங்கன்னா, காய்கறி கட் பண்ணுறதுக்கு கட்டை, கத்தி அந்த மாரி யூஸ் பண்ணுவோம். பட் கிராமத்து சைடு அப்படி கிடையாதுங்க. ஒரு அருவாமனை வச்சுப்பாங்க. எல்லா காய்கறியும் சரி, கறி, சிக்கனு, மீன் எல்லாமே அருவாமனையில கட் பண்ணிடுவாங்க. ஸோ நானுமே அம்மாட்ட பேசிட்டே காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா பார்த்து பார்த்து கைய கட் பண்ணிக்காத அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா கூட பேசிட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டேன். அதில ஒரு கத்திரிக்காய் பூச்சியா இருந்துச்சு. அத மட்டும் கீழ போட்டுட்டு, ஆ கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு, அப்புறம் முருங்கைக்காய் கட் பண்ணிட்டு, மாங்காய் எல்லாமே கட் பண்ணிட்டு, ஜாலியா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாரி நம்ம ஃபீல் ஆச்சு அப்டின்னு சொல்லி என்னோட என்னோட முகத்தில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஆனந்தத்தை. அப்படியே ஜாலியா கட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். ஸோ எங்க தெரு பார்த்தீங்கன்னா, இப்படி தாங்க இருக்கும். எப்படி சொல்றது? செம்மையா காத்தடிக்கும், நல்லாருக்கும். உங்க வீட்ல என்ன குழம்பு? எங்க வீட்ல என்ன குழம்பு? அப்படி சொல்லி ஜாலியா பேசிக்கிட்டு ஜாலியா இருக்கும். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, மட்டை வந்து பொங்கிட்டே இருந்துச்சு. அத மட்டும் கொஞ்சம் இழுத்து எடுத்து வச்சு வச்சு இது பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா அது பொங்குச்சுன்னா, பொங்கி கரெக்ட்டா அடுப்புல தான் ஊத்தும். ஸோ அதனால நான் அத வைக்கிறது, கொஞ்சம் எடுக்கிறது, வைக்கிறது அப்படி இருந்துட்டு இருந்துச்சு. ஃபைனலா எல்லா காய்கறியுமே கட் பண்ணிட்டேன். முருங்கக்காய், மாங்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு, குண்டான்ல எடுத்து போட்டுட்டேன். சரி பயிறு ஃபுல்லா வெந்துருச்சுனா, அதுக்கப்புறமா எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காய்கறி மட்டும் கட் பண்ணிட்டு கரெக்ட்டா வச்சுட்டேன். நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல ஆக்சுவலி. வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. பட் இது பார்த்தீங்கன்னா, என்னுடைய வசந்த மாளிகை. இதாங்க எங்க வீடு. சின்ன கொட்டா வீடு தான். தகரம் தான். சின்னோண்டு கதவு தகரம், சின்ன கொட்டா வீடு. என்னோட வீடு இது. நான் இங்க தான் பொறந்தேன், நான் இங்க தான் வளர்ந்தேன். இத சொல்றதுக்கு எனக்கு எந்த அசிங்கமாவும் இல்ல. இதுதான் என்னோட வீடு. புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, குச்சி அடுப்புல சாம்பார் கடகடன்னு வச்சுட்டே இருந்தேன். நல்லபடியா இருந்தது. ஏன்னா பொழுது போயிடுச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் எடுக்கிறது, வைக்கிறதுனால. ஸோ பயிர் வந்துச்சா சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க எனக்கு தலைக்கு எவ்வளோ தில்லா பார்த்தீங்களா? அப்படின்ற மாரி கையாலேயே மூடிய திறந்துருவேன். கிராமத்து சைடு அது ஈஸியா டக்கு டக்குன்னு வந்துருது. பட் இங்கே தான் துணி எங்க இருக்கு? கறி துணி எங்க இருக்கு? அப்படின்ற மாரி தேடிட்டு கிடப்போம். அங்கலாம் டமால்னு சொல்லி அப்படியே மூடிய திறந்தாச்சு. திறந்துட்டு பயிர பார்த்துட்டு இருந்தேன். அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எங்க வீட்லேருந்து ஒரு 4, 5 வீடு தள்ளி ஒரு பாப்பா இருப்பாங்க. அவங்க வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபங்ஷன் வச்சிருந்தாங்க அன்னைக்கு ஈவினிங்காவே. அதெல்லாம் சீர்வரிசை எடுத்து போயிட்டுருந்தாங்க. சரி என்னால முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன கிளிப்பு எடுத்து வச்சிருந்தேன். அது அந்த இது என்ன பாட்டு "மானோத்தும் சந்தையில மாங்கொட்டி பெத்த மயிலே" அப்படி அந்த மாரி ஒரு பேக்ரவுண்ட்ல மியூசிக் போடலாம். ஸோ அந்த மாரி எடுத்து போயிட்டுருந்தாங்க. தவலை, கோவலை, தட்டு, பழம், பூவு, ட்ரெஸ்ஸு அந்த மாரி எடுத்து போயிட்டுருந்தாங்க. சரி அதையும் சின்னதா ஒரு கிளிப்பு எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டு வாட்ஸ்அப் வரைக்கும் தான் போயிட்டுருந்துச்சு. அத எடுத்துட்டு பயிர் வெந்துருச்சு. சரி மத்து வச்சு கடைஞ்சிடலாமேன்னு எடுத்து கீழ வச்சுட்டு உட்காந்துச்சு. மத்து பார்த்தீங்கன்னா, இங்கே எங்க வீட்ல சென்னையில பார்த்தீங்கன்னா, நாங்க பிளாஸ்டிக்ல தான் மத்து இருக்கும். ஸோ அதில தான் நம்ப பயிர் வெந்துருச்சுன்னு சொல்லி கடையிறது, வைக்கிறது எல்லாமே இங்க பிளாஸ்டிக்ல தான் பண்ணுவோம். எப்படி சொல்றது? பெரும்பாலும் நான் மரத்தில மத்து நான் இங்க பார்த்தது கிடையாது. பட் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயுமே இந்த மாரி மரம் மத்து தான் இருக்கும். மரமத்து, சின்ன மண்ணெண்ண விளக்கு, அந்த அந்த லைஃபே சூப்பரா இருக்குங்க. எப்படி சொல்றது? இப்பலாம் அந்த லைஃபெல்லாம் கிடைக்குமா? அப்படின்ற மாரி ஃபீல் பண்ற மாரி குச்சி அடுப்பு, மத்து, சின்ன விளக்கு, ஓட்ட வீடு, ஓலை வீடு அந்த மாரி சூப்பரா இருக்கும் அந்த லைஃபே. அப்படியே நான் போட்டு மல்லு கட்டிட்டு பயிர கடைச்சிட்டு இருக்கிறேன். பயிர கடைஞ்சிட்டு, புளி தண்ணிய ஊத்திட்டோம். புளி தண்ணிய ஊத்திட்டு, நீங்கலாம் எப்படி சாம்பார் வைப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஸோ தப்பா வச்சேன்னா மன்னிச்சிடுங்க, திட்டிடாதீங்க.
பயிரை நல்லா கடைஞ்சிட்டு, புளி தண்ணி ஊற்றிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் போட்டுட்டு, அ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சென்னையில வந்து நான் இங்கே அப்படி தான் வைப்பேன். மஞ்சத்தூள் போடுவேன், சாம்பார் பொடி போடுவேன், மிளகாத்தூள் போடுவேன், தனி மிளகாத்தூள் போடுவேன், எல்லாம் போடுவேன் சாம்பாருக்கு இங்கே சென்னையில. பட் ஊர்ல ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு மிளகா பொடி மட்டும் தான். நீ கறி குழம்புக்கும் அந்த மிளகா பொடி தான், சாம்பாருக்கும் அந்த மிளகா பொடி தான், காரக்குழம்புக்கும் அந்த மிளகா பொடி தான், எல்லா குழம்புக்குமே ஒரே தூள், ஒரே ஒரு மிளகா பொடி தான். அந்த ஒரு பொடியை வச்சு தான் எல்லா குழம்புமே. இங்கே தான் சென்னையில நான் மல்லித்தூள், அது என்னது சாம்பார் பவுட்ரு, கார மசாலா அப்படி பயங்கரமாக போட்டு சமைப்போம். அங்கே அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரே ஒரு மிளகாத்தூள் பாக்கெட்டு போட்டுட்டு எல்லா காய்கறியுமே அள்ளி உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டுட்டு எப்படி சொல்கிறது, அது அடுப்பில் திருப்பி எடுத்து வச்சிருவோம். வச்சுட்டு அது ஒரு 2 கொதி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், சாம்பார் கொதிச்சிச்சு அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டியது. ஒரு 2, 3 கொதி நல்லா பொங்கி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம அதை இறக்கி வச்சுட்டு, தனியாக செப்பரேட்டாக ஒரு வானல் வச்சு எண்ணெய், கடுகு, பச்சை மிளகா, பெருங்காயம் அந்த மாதிரிலாம், ஜீரகம் அந்த மாதிரிலாம் போட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளிச்சா சுவையான சாம்பார் ரெடி.